ஹாய் டிகிடோகு எல்லோருக்கும் இனிய காலை மாலை இரவு வணக்கங்கள். இது ஜெர்மனியில் மல்டி குல்டி ஃபெஸ்ட்னு சொல்லி ஒரு ஃபெஸ்ட் நடக்கிறது. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும். அது அதாவது எல்லா நாட்டுக்காரரும், அதாவது ஆப்பிரிக்கன், சைனா, ஜப்பான், யாராக இந்த ஜெர்மனியில் இருக்கணுமோ என்னுடைய கிராமத்தில் தள்ளி தள்ளி இருக்கிறார்களுக்கு எல்லாருமா சேர்ந்து வேறு வேறு கிராமத்துலேருந்தும் எல்லாரும் பெறலாம். ஒரு ஃபெஸ்ட் ஒன்று நடக்கும். அதுக்கு எங்களுடைய இலங்கை சாப்பாடு கொத்து ரொட்டி. ஆனால் இங்கே நான் இருக்கிற சிட்டியில் தமிழாக்கள் ஒருத்தருமே இல்லை. ஆனால் அவ்வளோத்தையும் சாப்பிட போகிறது வெள்ளைக்காரன் விளங்குச்சு. வெள்ளைக்காரன் சாப்பிட போயிடும். ஏனெண்டா நாங்கள் ஒவ்வொரு வருஷம் இந்த கோயில் பெருநாளுகள் இப்படி ஃபெஸ்ட்டுகளுக்கு சாப்பாடுகள் போடுறது விளங்குச்சு. இது செல்லமணியின் செமையான ஸ்ரீலங்கன் கொத்து ரொட்டி கடை விளங்குது. பார்த்தீங்களா, செல்லமணி ஒவ்வொரு வருஷம் இப்படி கொத்துறவர் கோயில்கள் ஃபெஸ்டண்டா திருவிழான்னு சொல்கிறதில்ல. அப்போ இது ஒரு கிராமம். இதுக்கு முழுக்க வெள்ளைக்காரன் சாப்பிடணும். ஆனால் அவைக்கு நாங்கள் என்னென்ன இதுக்குள்ளே போடுறது, கறிகளுக்குள்ள என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கிறோண்டெல்லாம் ஒரு லிஸ்டெல்லாம் போட்டு இப்படி கொழி வைப்போம் விளங்கிச்சு. இதுதான் அந்த சின்ன கிராமம். கொழி வைப்போம். இன்னும் சனம் பெற இல்லை விளங்கிச்சு. இப்போ தான் நான் தொடக்கம் 12 மணிக்கு தான் சாப்பாடு. இது வெள்ளனத்தோடையே நாங்கள் வந்துடுவோம். ஒரு 7 மணி 7:30 வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் நீட்டாக்கி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்னும் செல்ல மணி கொத்தவழி கிடையாது விளங்கிச்சு. செல்லவனே நல்ல பட்டிக் சரம் போட்டு பட்டிக் ஷர்ட்லாம் அடிச்சு சிறுலங்கன் மாதிரி நிற்கிறார் விளங்குச்சு. பார்த்தீங்களா, இது இறைச்சி கறி. இப்போ தான் சாதுவை ஹீட் போட்டுருக்குது. இது உடனே கொத்தி கொடுக்குறது விளங்குச்சு. பார்த்தீங்களா, செல்லவனியோட ஷர்ட்டை பார்த்தீங்களா, பட்டிக் சரத்தை பார்த்தீங்களா. நம்மட நாட்டை நாம் விளங்குச்சு, நாம் காப்பாற்றணும் விளங்குச்சு. நம்மளோட கௌரவத்தை காப்பாற்றணும் விளங்குச்சு. அவனுடைய செல்லமணிக்கு ஒரு நல்ல பச்சை சாத்தி வச்சுக்கிட்டாங்க. நல்ல பச்சை கலரில் நல்ல பட்டிக் ஷர்ட்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பார்த்தீங்களா, பத்தமாக ரதமாக செமையாக அந்தமாக அட்டகாசமாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு மரக்கறிகள் எல்லாம். இனி 12 மணிக்கு தான் ரெடி பண்ணி சாமான்கள் சாப்பிட எல்லோரும் பெருவினம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இப்போ இனி என்ன டிக்கெட்டோக்கு இனி கொத்த வண்டிய நேற்றைய பொழுது நேரலையில் நான் கரை நேரம் இருந்தேன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுதான் என்னுடைய சின்ன கொட்டில்.